ஹீரோயின் அவங்க அப்பாவை வந்து பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. என்னது பேர் சொல்லி கூப்பிட்றமான்னு அதான் தெரியாது. ஷிவா எப்படி இருக்கான் அப்படின்றாங்க. ஹீரோவை கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு அவன் நல்லா தான் இருக்கான், அவங்க எனக்கு லெட்டர் எழுதி ரொம்ப நாள் ஆச்சு, என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாரு, மா வந்து ஒரு ராஜா. அடப்பாவி, எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணவன் ராஜாவாயிட்டானா அப்படின்றாங்க. இல்லைம்மா அவன் எப்பயுமே ராஜாவாக தாம்மா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. கேட்குறாரு, அம்மா இப்போ அவன் ராஜா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்பாரா. நம்ம ஹீரோயின், அவன் என்னவா இருந்தால் எனக்கு என்ன, அவன் சிவாவாக இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு, இதுதான் என் மக அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நாளைக்கு கல்யாணமா அப்படின்றாரு. எது நாளைக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம்மா, நாளையிலேருந்து உன் பேர் குண்டு இல்லைம்மா, நீ நாளையிலேருந்து ராணி அப்படின்ற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருப்பாங்களா. அதோட நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி பார்ப்பாங்க. அடுத்த நாள் வந்து கல்யாணம். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். அவங்க ஊரில் கூட வந்து இந்த காலத்தில் முக்காடெலாம் போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க போலருக்கு. ஸோ அதே மாதிரி முகத்தை மறைச்சி வந்து கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க இந்த வெட்டிங் டீ, வெட்டிங் கேக் அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அவங்க முறைப்படி அதை சாப்பிட்டு கல்யாணத்தையும் முடிக்கிறாங்க.